எபேசியர் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் இருக்கிற வசனங்களை நாம் இணைந்து வாசிக்கலாம். உங்களுடைய வேத புஸ்தகத்திலே புதிய ஏற்பாட்டில் 266வது பக்கம் வாசிப்போம். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்பட்டபடவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தெய்வமே, பரலோக பிதாவே, என்னுடைய வார்த்தைகளை கேட்டு எங்களுடைய துதிகளையும் எங்களுடைய ஆராதனைகளிலும் பிரியப்பட்டு எங்களுக்கு பதில் அளிக்கிற தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இதோ உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைகளை கேட்க, ஹல்லேலூயா, நீர் எங்களோடு பேச இருக்கிறவைகள் எவை என்று அறிந்து கொள்ள எங்களுடைய இருதயங்களையும் எங்களுடைய செவிகளையும் நீர் திறந்தருளுவீராக. நாங்கள் ஆவலோடு வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசாவிட்டால் நாங்கள் தொலைந்து போவோம். உடைய வார்த்தை எங்களுக்கு இல்லையாவிட்டால் நாங்கள் இருளிலே நடக்கிறவர்களாயிருக்கிறோம். எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உடைய வார்த்தைகள் எங்களுக்கு கிடைக்கட்டும். எங்களோடு நீர் பேசுவீராக. அடியானை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். எபேசியர் 3ஆம் அதிகாரத்தின் 19வது வசனத்திலே இப்படியாக வசனம் இருக்கிறது. அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனாகிய கர்த்தரிடத்திலே சகலத்திற்கும் நாமக்காரராய், பொறுப்பாய், ஆசீர்வாதங்களின் காரணமாக இருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவர் முழங்கால் படியிட்டு 2 காரியங்களுக்காக அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், 2 காரியங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். அவருடைய ஐஸ்வரியத்தின் அனுக்கிரகம். தேவன் அனுக்கிரகம் செய்கிறவர். அவர் இரக்கம் உடையவர். அவருடைய அனுக்கிரகத்திற்கும் அவருடைய இரக்கத்திற்கும் அளவே இல்லை. அது மகிமையின் ஐஸ்வர்யம் என்று சொல்லப்படுகிறது இந்த வசனத்திலே. அவ்வளவு ஐஸ்வர்யத்தின் அனுக்கிரகம், அவ்வளவு அனுக்கிரகம் வைத்திருக்கிற தேவன் நம்மேல் 2 காரியங்களுக்காக அனுக்கிரகமாய் இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார். 19வது வசனத்திலே சொல்லப்பட்டபடி அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள, ஒன்று தேவனுடைய அன்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார். 2வது மிக முக்கியமாய் ஒரு காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும். தேவனுடைய சகல பரிபூரணங்கள் என்றால் என்ன? இன்று நான் உங்களோடு பேச இருக்கிற செய்தியின் தலைப்பு பூரணமான ஆசீர்வாதங்கள். The fullness of blessings. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நிறைவுள்ளவர். அவரிடத்திலே குறைவேதும் இல்லை. எந்த மனிதனிடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் குறைவை கண்டுபிடிக்க முடியும். நம்முடைய கர்த்தராகிய தேவனிடத்திலே ஒரு குறைவையும் நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் அவரிடத்திலே குறைவில்லை. அவர் நிறைவானவர். எல்லாவற்றையும் சரியாய் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற கர்த்தர். அவருடைய பரிபூரணங்களால் அவரிடத்திலே எல்லாம் பூரணமாய் இருக்கிறது. அந்த பரிபூரணங்களால் நாம் நிறையப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல்
இங்கே கர்த்தரை வேண்டிக் கொள்கிறார் முழங்கால் படியிட்டு. அது என்ன தேவனுடைய பரிபூரணங்கள்? அது என்ன கர்த்தருக்கென்று பரிபூரணங்கள் எவைகளெல்லாம் இருக்கிறது? அவைகளில் எதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு சில வசனங்களின் மூலமாய் நாம் இன்று அறிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் அவர் பூரண சற்குணராய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் பூரண சற்குணர். பூரண சற்குணர் என்றால் குணங்களிலே எந்த ஒரு குறைவும் இல்லாதவர். அவருடைய குணங்கள் எல்லாம் பெர்ஃபெக்ட். வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு சொல்லும் பொழுது, பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பூரண சற்குணராய் இருக்க வேண்டும், எல்லாவற்றிலும் சரியாய், குணத்திலே விசேஷமாய். இந்த வசனத்திலே நம்முடைய பிதாவாகிய தேவன் குணத்திலே சற்குணர். அவரிடத்திலே அவருடைய குணம் ஆசீர்வதிக்கிறதிலே, அன்பு செலுத்துகிறதிலே, தாயை போல் தேற்றுகிறதிலே, அரவணைக்கிறதிலே, சரியாய் நம்மை நடத்துகிறதிலே, கோலினாலும் தடியினாலும் நம்மை தேற்றி நீதியின் பாதையிலே நம்மை நடத்துகிறதிலே, சகலவற்றிலும் யாரும் இயேசு கிறிஸ்துவை குறித்து, யாரும் பிதாவாகிய தேவனை குறித்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு நேர்த்தியான குணங்களை உடையவர் பிதாவாகிய தேவன். ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஒரு வாலிபன் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்கிறான், நான் ஸ்தோத்திரம் சரியாய் மாறுகிறதற்கு, நல்லவனாய் மாறுகிறதுக்கு, மோட்சத்தை அடைகிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவிடத்தில் கேட்கிறார். அவர் நாளைந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒரு சில கட்டளைகளை சொல்லுகிறார். அவன் சொல்லுகிறான், நான் இந்த எல்லா கட்டளைகளையும் நான் பின்தொடர்ந்து வருகிறேன், அதை நான் சரியாய் செய்து கொண்டிருக்கிறேன். உடனே இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து கேட்கிறார், நீ ஒருவேளை இந்த வசனத்தின் இந்த வார்த்தை இருக்கிறது, நீ இதையும் தாண்டி நீ பூரண சற்குணசாலியாய், இல்லைனா நீ பூரண சற்குணமுடையவனாய் இருக்க விரும்பினாய் என்றால் உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விற்று ஸ்தோத்திரம் நீ பிறருக்கு கொடு என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அவன் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு சென்று விட்டான். பூரண சற்குணம், பிதாவாகிய தேவனாகிய கர்த்தருடைய குணமே அதுதான். He is completely good. ஒரு மனிதன் எந்த குணத்துல நான் இருக்கணும், யாரை நான் ஃபாலோ பண்ணணும், ஸ்தோத்திரம் எப்படி நான் நடந்து கொள்ளணும் என்று விரும்பினால், நீங்க விரும்பினீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது, அதுதான் என்னுடைய தேவனாகிய கர்த்தர். அவர் பூரண சற்குணராய் இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட அவர்களும் அவரை குறை சொல்ல முடியாது, ரட்சிக்கப்படாத ஒருவனும் அவரை குறை சொல்ல முடியாது, பரிசுத்தவானும் அவரை குறை சொல்ல முடியாது, ஒரு பாவியும் அவரை குறை சொல்ல முடியாது, தூதர்களும் அவரை குறை சொல்ல முடியாது, எந்த அசுத்த கிரியைகளும் வல்லமைகளும் பிசாசு அவரை குறை சொல்ல முடியாது. ஏன்? என் பிதாவாகிய தேவன் பூரண சற்குணம் உள்ளவராய் இருக்கிறார். இதை தாண்டி நாம் எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், எவைகளில் எல்லாம் நாம் பூரணம் அடைய வேண்டும்? எடுத்து வாசியுங்கள் என்னோடு. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 5வது வசனம், நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால், எல்லாம் திரும்ப சொல்லுங்க, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபை. ஒவ்வொருவரும் கர்த்தரிடத்திலே தேவ கிருபையை பெற வேண்டும். எதற்கு? அவருடைய பூரணமான உபதேசங்களை அறிந்து கொள்ள. பூரணமான உபதேசங்கள், முழுமையான உபதேசங்கள். இந்த நாட்களிலே முழுமையான உபதேசங்கள் சொல்லப்படுகிறது இல்லை. சொல்லப்பட்டாலும் கேட்கிறதற்கு மனிதர்களுக்கு இருதயம் இல்லை. பூரண உபதேசம், வேதத்தின் பூரண உபதேசத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? உங்களுக்குள்ளாய் உபதேசம் பூரணமாக்கப்பட்டு இருக்கிறதா? எல்லா உபதேசங்கள், எல்லாவற்றை குறித்த உபதேசம். ஸ்தோத்திரம். இந்த வசனத்திலே அதுதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. 5வது வசனத்தில், நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும், உபதேசத்தை குறித்த அறிவு, உபதேசத்தை குறித்த நிறைவு, உபதேசத்தை குறித்த பூரணம். ஸ்தோத்திரம். யாருக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறாரோ
அவர்களுக்கு எல்லா உபதேசங்களும் பூரணப்படுகிற ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறார். நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, ஒரு பூரணமான சத்தியத்தை, பூரணமான உபதேசத்தை பேசுகிற, கற்றுக் கொடுக்கிற ஒரு சபையிலே இன்று நீங்கள் அங்கத்தினராக இருக்கிறீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு பெரிய கிருபை செய்தபடியினால் பூரண உபதேசத்திற்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பூரண உபதேசங்கள், உபதேசத்திலே பூரணம். உபதேசத்திலே நிறைய படிக்க வேண்டியது இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறதாம். அப்போ இங்க ஒரு வார்த்தை எடுத்தா, எதை பற்றின உபதேசம்? சிலுவையை பற்றின உபதேசம். சிலுவையை பற்றின உபதேசத்திலே நீங்கள் நிறைந்திருக்கிறீர்களா? கர்த்தரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே சிலுவையை பற்றின உபதேசத்திலே என்னை நிரப்பும். ஸ்தோத்திரம். எபிரேயர் எடுக்க வேண்டாம், எபிரேயர் 6வது அதிகாரத்தின் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், the doctrine about baptism. ஞானஸ்நானத்தை குறித்த உபதேசங்கள் இருக்கிறது. ஞானஸ்நானம் எவ்வளவு முக்கியங்கிறது உபதேசம் இருக்கிறது. அந்த பூரணத்தை பெறாதவன் ஞானஸ்நானத்தை முக்கியப்படுத்த மாட்டான். அவர்களுக்கு ஞானஸ்நானம் முக்கியமா தெரியாது. மற்ற ரட்சிப்பு, ஆசீர்வாதம், விசுவாசம், பரலோகம், மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுலாம் தேறினவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஒருவன் ஞான ஸ்நானம் எடுக்கவில்லை என்றால் அவனுக்கும் பரலோக ராஜ்யத்திற்கும் சம்பந்தம் இல்லை. இயேசு கிறிஸ்து இன்று ரகசிய வருகை நம்மால் சோதனை எடுத்துக்கொள்ள வருவார் என்றால், நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்றால், ஒரு மனிதன் ஞான ஸ்நானம் பெறவில்லை என்றால் அவன் பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. சபை பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொண்ட பிறகு ஞான ஸ்நானம் பெறுகிறது அரிது, வாய்ப்பில்லை, கிடையாது. என பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். ரகசிய வருகைக்கு பின்பு பரிசுத்த ஆவியானவர் இல்லாதபடியினால் அதற்கு அப்புறம் ரட்சிப்பு இல்லை. ஞான ஸ்நானத்தை குறித்த பூரண ஸ்தோத்திரம் உபதேசங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? தெரிஞ்சு கொள்ளணும். சின்ன பிள்ளைகளா இருக்கும் பொழுது ஞான ஸ்நானம்னா என்ன, அது எவ்வளவு முக்கியம், ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் அதை விட்டுறக்கூடாது. அதற்கப்புறம் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது, அதற்கப்புறம் நீங்க பரிசுத்தமாய் வாழ வேண்டியது. ஞானஸ்நானம் எடுத்தவன் போகக்கூடாத இடத்துக்கு போகக்கூடாது. ஞானஸ்நானம் எடுத்தவன் பாவிகள் நிற்கும் இடத்துல நிற்கக்கூடாது. பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாது. அசுத்தன் பேசுகிற வார்த்தை ஞானஸ்நானம் எடுத்தவன் பேசக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு கிருபை கொடுத்தனாலதான் உபதேசத்தினால் நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஞான ஸ்நானத்தை அடுத்த உபதேசம் 2 யோவான் 1வது அதிகாரத்தின் ஸ்தோத்திரம் 9வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்த உபதேசங்கள் தெரியும்? இயேசு கிறிஸ்துவை குறித்த உபதேசம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற உபதேசம் அல்ல, நீங்க எதை செய்தால் பரிபூரணம் அடைவீர்கள் என்கிற உபதேசம், நீங்கள் எதை செய்தால் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாய் மாறுவீர்கள் என்று உபதேசம். இன்னைக்கு ஆசீர்வாதமா ஏதாச்சும் வார்த்தை கிடைச்சா நல்லா இருக்கும்னு வந்தீங்களா, இந்த உபதேசங்கள் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். பணம் கிடைக்கிறதுக்கும் உயர்வா இருக்கிறதற்கும் தேவனுடைய சபையிலே உபதேசங்கள் நமக்கு தேவையில்லாத கர்த்தர் நமக்கு ஏற்கனவே தந்திருக்கிறார். இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்த உபதேசங்கள் தான் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்த உபதேசம் பாருங்க, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவனாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை குறித்த உபதேசங்களை சபையில கேட்க கேட்க நீங்க யாரை உடையவர்களாய் மாறுகிறீர்கள்? பிதாவையும் குமாரனையும் உடையவர்களாய் மாறுகிறீர்கள். இப்ப நீங்க கேட்கிறீங்க பாருங்க, விஷயம் காரியங்கள் கேட்கிறீர்கள், மனிதர்கள் சொல்லுகிறத கேட்கிறீங்க. எதை அதிகமாய் நீங்கள் கேட்கிறீர்கள்? எதை பற்றி அதிகமாய் கேட்கிறீர்கள்? பணம் சம்பாதிக்கிற உபதேசமா? உலகத்துல நல்ல பேர் வாங்குறதுக்குரிய உபதேசமா? ஏதோ யாரோ ஒரு கவுன்சிலிங் சொல்றாங்கன்னு அவர்கிட்ட போய் உட்கார்ந்து அவர் சொல்லுகிறதெல்லாம் கேட்கிறாயே. ஏதோ ஒரு மனிதன் உலகத்திலே பணக்காரனா ஆகிறதுக்கு வேலையை அப்படி செய்யறதுக்கு இப்படி செய் அப்படி செய்யு பேசுகிறீங்களே, அது கர்த்தருக்குரிய உபதேசமா? தேவனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து பேசிக் கொள்வார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். சரி, இன்னொரு வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கிறிஸ்துவின் உபதேசம்
இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 28:31 ஞான ஸ்நானத்துக்கு அடுத்த உபதேசம் சிலுவையை பற்றிய உபதேசம். ஸ்தோத்திரம். அதான் யோவான் 15வது அதிகாரம் 3வது வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுகிறார். யோவான் 15வது அதிகாரம் 3வது வசனம், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். அப்ப எந்த உபதேசம் நம்மை சுத்தமாய் மாற்றுகிறது? இயேசு கிறிஸ்துவின் உபதேசம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்கள் எதால் நிரப்பப்படுகிறீர்கள்? தேவனுடைய உபதேசத்தினால் நீங்கள் நிரப்பப்படணும். சத்தியத்தை குறித்த உபதேசத்தினால் நீங்கள் நிரப்பப்படணும். நீங்கள் சந்தேகம் இருக்கிற உலக பிரகாரமான ஒரு மனிதனிடத்தில் பேசி பாருங்க. அவன் பேசுகிறது எல்லாம் சந்தேக காரியங்களை உள்ளே பேசி சொல்லி நீங்கள் சந்தேகங்களால் நிரப்பப்படுவீர்கள். கேலி பேசுகிறவனிடத்தில் ஒரு 1/2 மணி நேரம் நீங்க போன் பேசுங்க. கேலி பேசுகிறவர்கள் உங்களை தங்கள் கேலிகளை உங்களுக்குள்ளே அனுப்பி நீங்கள் கேலி செய்கிறவர்களாய் பரியாசக்காரர்களாய் மாற்றப்படுவீர்கள். ஆனால் அதே தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க அந்த வார்த்தை நம்மை நிரப்புகிறது மட்டுமல்லாமல் அந்த உபதேசங்கள் நம்மை சுத்தப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. எந்த மனிதன் தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்கிறானோ, எந்த மனிதன் கர்த்தருடைய உபதேசங்களினால் நிரப்பப்பட்டிருக்கிறானோ அவன் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. எப்படி நீங்க சுத்தமாவீங்க? எப்படி நீங்கள் சுத்தமாக்கப்படுவீர்கள்? தேவனுடைய உபதேசத்தினாலே. இப்போ முதலாவது நாம் எதனால் பூரணப்பட வேண்டும்? கர்த்தருடைய எல்லா உபதேசங்கள், பைபிள்ல இருக்கிற உபதேசத்தை கேட்கணும். சோத்திரம். பைபிள் ஸ்டடி அட்டெண்ட் பண்ணணும். சனிக்கிழமை உபவாச ஜெபத்தில் வசனம் கேட்கணும். சோத்திரம். எவ்வளவு காரியங்கள் சொல்லப்படுகிறது என்று கேட்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கேட்கணும். சோத்திரம். நீங்க சபைக்கு வந்தா நல்லது, வர்றீங்க. ஒருவேளை வர முடியாத கூட்டங்கள் இருந்தால் எங்க இருக்கிறீங்களோ அங்க வசனம் கேளுங்க. வசனம் அதிகமாக கேட்கிறவர்கள் சுத்தமாய் மாறுவார்கள். நீங்க கஷ்டப்படணும்னே இல்லை. அடுத்த ஒரு பாயிண்ட் இருக்குது. அது எதை குறித்து சொல்ல, எது நிரப்பப்பட்டிருக்கணும்னா நாம் பரிசுத்தத்திலே பூரணமாக வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, என்னத்திலே பூரணமாகணுமா? பரிசுத்தத்திலே பூரணமாகணும். எல்லாரும் இந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவமயத்தோட பூரணப்படுத்த கடவோம். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, வசனம் சொல்லுகிறது, இது உங்க வேலை. எல்லாரும் சொல்லுங்க, இது ஏன் வேலை? என்ன வேலை தெரியுமா? பரிசுத்தத்தை பூரணமாக்க வேண்டிய வேலை. பரிசுத்தத்திலே பூரணப்பட வேண்டும். பரிசுத்தத்திலே நிலை இருக்கிறது. நீங்க எப்போ ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் நாமத்திலே தண்ணீரிலே மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்தீர்களோ, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பரிசுத்தவான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்திலே நாம் பரிசுத்தவான்களாய் மாறிவிட்டோம். ஆனா ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் பரிசுத்தத்திலே நாம் தேர்ச்சி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். ஞான ஸ்நானம் எடுக்க பொழுது ஒருவன் சிறு பிள்ளையை போல உங்களுடைய நேச்சர் மாறுகிறது. நான் இப்படி குறிப்பிட்டேன், வாலிபர் கூட்டத்திலே பன்றியாய் இருக்கிற ஒரு மனிதன் அவன் ஞான ஸ்நானம் எடுத்த உடனே ஆட்டுக்குட்டியாய் மாறுகிறான். ஸ்தோத்திரம். பன்றியாய் இருந்து ஒருவன் என்னத்தான் நல்லவனா மாற நினைச்சாலும், நல்ல குணத்தை பரிசுத்தமாக நினைக்கிறேன் அப்படின்னு முயற்சி செய்தாலும் பன்றி தான். ஆனால் எப்பொழுது ஒருத்தன் இயேசுவை ஏற்றுக்கொண்டானோ அவனுடைய குணம் மாறுகிறது. அவன் ஸ்தோத்திரம் ஆட்டுக்குட்டியாய் மாறுகிறான், தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறான். அவன் எதையெல்லாம் செய்கிறானோ, என்ன இருந்தாலும் அவன் கர்த்தருடைய பிள்ளை தான். ஹல்லேலூயா. என்ன இருந்தாலும் ஆட்டுக்குட்டி தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, என்ன இருந்தாலும் நீங்க ஆட்டுக்குட்டி தான் அப்படி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது வளரணும்ல, பரிசுத்தத்துல வளரணும்ல, நீதியில வளரணும்ல, சுத்தத்துல வளரணும்ல. வசனம் சொல்லுகிறது நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் இவ்வளவு வாக்குத்தத்தம் இருக்குது. ஆனால் மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க. தாவீது சொல்லும்போது சொல்லுகிறான், நான்
தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். ஒரு மனிதன் பிறக்கிறதே பாவத்துல தான் பிறக்கிறான். If you believe it or not, உங்க மாம்சத்துல பாவம் இருக்கும், உங்க ஆவியில பாவம் இருக்கும். வசனத்தின்படி பாவம் ஒரு மனிதனை சும்மா விடுகிறது இல்ல, பாவம் காத்து கொண்டிருக்கிற ஒரு பாம்பு போல வாசல் படியிலே படுத்திருக்கும்னு வசனம் சொல்லுகிறது. அப்படிதானே? வெளியே எட்டி பார்த்தா என்னதே பாவம் படுத்திருக்கு. நிறைய பேர் நைட்டு வெளியே போகும்போது எதை தேடிட்டு போவோம்? பாம்பு இருக்குதா, பூச்சி இருக்குதா, எதுவும் பூச்சிகள் வெளியே இருக்குதான்னு கேர்ஃபுல்லா போவோம். எத்தனை பேர் கேர்ஃபுல்லா வெளியே பாவம் இருக்குதான்னு பார்த்துட்டு போறீங்க? பாவம் ஒரு மனிதனை சும்மா விடாது. நான் பாவம்லாம் செய்ய மாட்டேன் அப்படி சொல்லாதீங்க. எந்த விதத்திலையும் நம்மை பாவம் இல்லாமல் காக்கிறதற்கு ஒரே ஒரு காரியம் இருக்குது என்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர்தான் ஒரே ஒருவர்னா அவர் மாத்திரம்தான். ஸ்தோத்திரம். அப்போ பரிசுத்தத்திலே பூரணமாகணும். வசனம் சொல்லுகிறது, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். தேவ பயத்தோடு பூரணப்படுத்தணுமா? பரிசுத்தமாகுதலின் நிலை பூரணப்பட்டு கொண்டே இருக்கணும். அவன் என்னோட நிறைய தப்பு செய்யறானே, அவனும் சர்ச்சுக்குள்ள தான் வந்திருக்கிறான், சொல்ல முடியாதே. அவன் ஒரு 5 வருஷம் கழிச்சு பூரணப்பட்டுட்டான்னா நீ அவனை பார்த்து நீ பின்வாங்கி போனால், பரிசுத்தம் ஆகுதலுக்கு நாம் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு அடையாளம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். ஹல்லேலூயா. நம்ம எப்படி பரிசுத்தமாகணுமோ அவரை பார்த்து பரிசுத்தம். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எப்படி பரிசுத்தமாகணும்? அவரை, இயேசு கிறிஸ்துவை பார்த்து. இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்? அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து. யாரையும் பார்க்காதீங்க, அவரை மாதிரி ஆகணும்னு பார்க்காதீங்க. சோத்திரம். எங்க உங்க அப்பா உங்களுக்கு இருக்கிறாங்கன்னா உங்க அப்பாவோட பரிசுத்தமாகணும்னு நினைங்க. உங்க மனைவி இருக்குன்னா உங்க மனைவியோட பரிசுத்தமாகணும்னு நினைங்க. உங்க கணவன் இருக்கிறாங்கன்னா உங்க கணவனோட நான் பரிசுத்தமாகணும். உங்க ஊழியக்காரங்க இருக்கிறாங்க அவங்களோட நான் பரிசுத்தமாகணும். இதெல்லாம் தாண்டி யாரை? இயேசுவை பார்த்தா எல்லாரை விட நீங்க முன்னாடி போவீங்க. நீங்க பூரணமாக்கப்படும் பொழுது பரலோகம் உங்களுக்காய் திறக்கப்பட்டு இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோசுவாவிலே சொல்லப்பட்டு இருக்கிறது ஒரு வசனம், உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். பரிசுத்தமாகுதலை ஏன் பூரணப்படுத்தணும்? கர்த்தருடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள பூரணப்படுத்தணும். பரிசுத்தம் இல்லாத இடத்துல கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். அசுத்த இருதயங்கள், அசுத்த எண்ணங்கள் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒண்ணு செய்யணும்னு அவசியம் இல்லை. கெட்ட எண்ணத்தோடு இன்னொருவனை கீழே தள்ளி அவர்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும்படியாக தீய எண்ணத்தை மனசுல வச்சுட்டு நீங்க என்னதான் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டார். கர்த்தர் யாருக்கு அற்புதம் செய்கிறார்? யார் பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்துகிறார்களோ. பரிசுத்தம் இருக்கிற இடத்துல அற்புதம் இருக்கும். உங்க வீட்டில் ஏன் அற்புதம் நடக்க மாட்டேங்குன்னு யோசிக்கிறீங்களா? அங்கே பரிசுத்தத்தை நிலைநாட்டுங்கள். பிள்ளைகளை கரெக்ட் பண்ண மாட்டோம். பிள்ளைகள் தப்பு செய்யறது தெரியும். பிள்ளைகள் மணிக்கணக்கா டிவி பார்க்கறது தெரியும். பிள்ளைகள் வீட்டில் சினிமா பார்க்கறது தெரியும். நிறைய பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியாம இருக்கிறது தெரியும். ஆனா நான் என்ன சொல்றது? கேட்க மாட்டேங்கிறான் பாஸ்டர். ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னுடைய வீட்டை ஆசீர்வதிக்க அற்புதங்கள் நடத்த அவசியம் இல்லை என்பார். நிறைய பேருக்கு ஆன்சர் அவங்க வீட்டிலேயே இருக்கும். உங்க பிள்ளைகளை சரியா வளங்க. எதுக்கு வளர்க்கணும்? எதுக்கு உங்க பிள்ளைய வளர்க்கணும்? ஆண்டவர் உங்க வீட்டை ஆசீர்வதிக்கணுங்கிறதுக்காகவே. யோசுவா ஏன் அத்தனை பேர் ஜனங்களிடத்துல சொல்லணும் போய்? ஆண்டவருக்கு பண்ண தெரியாதா? யோசுவா ஒருத்தன் போதாதா? ஆண்டவரை நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னா போதாது, உங்க வீடே பரிசுத்தமாக்கப்படணும். அங்க சின்ன குறை இருந்தாலும் அவர் வரமாட்டாருங்க. ஏதோ ஒரு குறை இருக்கு, அவருக்கு தெரியும், அவரிடத்துல மறைக்க முடியாது. அவர் சம்பூரணம் உள்ளவர். He is an omniscient God. ஸ்தோத்திரம். He is an omnipresent God. Omnipresent. எல்லாரும் சொல்லுங்க, என்ன வார்த்தை அது? Omnipresent. அவர் சர்வ வியாபி. அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். He is omnipresent. எல்லா இடத்திலும் இருப்பார். பரிசுத்தமா ஒரு பிரேயர் ஹாலை வச்சுட்டு வீட்டில் பிரேயர் ரூம் இதுதான், இங்கதான் எல்லா ஆண்டவர் இருக்கணும்னு சொல்ல முடியாது.
He walks. அவர் நடப்பார், உங்க வீட்டில் உலாவுவார். எந்த இடத்துல பரிசுத்தம் இருக்குதோ அந்த இடத்துல கர்த்தர் அற்புதங்களை நடப்பித்து காட்டுவார். எத்தனை பேர் விரும்புறீங்க நான் பரிசுத்தமாக்கப்பட்டு என் வாழ்க்கை அற்புதங்கள் நடக்கிற இடமாய் மாற வேண்டும் என்று விரும்புறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுக்கு நீங்க அக்கறை செலுத்துங்க. உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்கள். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். எல்லாரும் வார்த்தையை சொல்லுங்க, உங்களை ஸ்தோத்திர. உங்க பிள்ளைகள் போன் பார்க்கறாங்களா, ஓவர சினிமா பார்க்கறாங்களா, சாப்பாடு கொடுக்காதீங்க. ஸ்தோத்திரம். கடினமா பேசுறேன்னு நினைக்காதீங்க. சினிமா பார்க்கறாங்கன்னா சாப்பாடு கொடுக்காதீங்க. பிள்ளைகளை கெடுக்காதீங்க தயவு செய்து. உங்க வீட்டில் சினிமா பாட்டு ஓடிச்சுன்னா 1000 பேய் உங்க வீட்டில் வந்து டான்ஸ் ஆடும் நினைங்க. அந்த யூடியூப்ல ஆட் வரும், ஒரு மாசத்துக்கு 200 ரூபாய் கெட்டியாச்சு அந்த ஆட் வரக்கூடாதுன்னு பே பண்ணி பிரீமியமுக்கு போயிருங்க. ஸ்தோத்திரம். நான் சொல்றது புரியுதா? அல்லேலூயா. பிரீமியமுக்கு போயிருங்க. ஒரு 200 ரூபாய் தானே போட்டு பிள்ளைகள் டிவியை பார்த்து பாட்டு கிறிஸ்டியன் பாட்டை கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தங்க வந்து டங்கு டங்குன்னு டான்ஸ் ஆடுவாங்க. எதுக்கு அந்த அசிங்கம்? வீட்டில் நாடகம் ஏதோ ஒன்று பார்க்குறீங்க டிவியில், சும்மா ஏதோ நியூஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு தவறான ஆடு வருது, ஏதோ ஒரு மற்ற மதங்களை குறித்து ஒரு ஆடு வருதுன்னா சட்டுன்னு சேனலை மாற்றுங்க. அது மாற்ற ஓடட்டு அப்படி விடாதீங்க. கர்த்தர் உலாவுகிற இடம். எல்லாரும் சொல்லுங்க, என் வீடு கர்த்தர் உலாவுகிற இடம், என் சரீரம் கர்த்தர் வாசம் பண்ணும் இடம், என் இருதயம் கர்த்தர் உலாவும் இடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தம் ஆகுதலை பூரணப்படுத்த கடவோம். சோ இரண்டாவது நீங்க பூரணப்படுத்த வேண்டியது பரிசுத்தம் ஆகுதல். மூன்றாவது எடுத்து வாசிங்க, எபிரேயர் 5வது அதிகாரம் 7, 8, 9 ஆகிய வசனங்களை வாசிப்போம். எபிரேயர் 5வது அதிகாரம் 7, 8, 9 வாசிங்க. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. இயேசு கிறிஸ்து நித்திய ரட்சிப்புக்கு காரணர். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் நித்திய ரட்சிப்புக்கு, அதாவது பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க போகணும்னா அதற்கு ஒரே வழி என்ன? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போக நித்திய ரட்சிப்புக்கு காரணரானார். யாருக்கு இப்படிப்பட்ட ரட்சிப்பை அவர் கொடுக்கிறாராம்? யாரெல்லாம் இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறார்களோ. எல்லாரும் சொல்லுங்க, யாரெல்லாம். அது என்ன? நீங்க சொன்ன உடனே நாங்க சொல்லிடணுமா? இயேசுன்னா சும்மா கீழ்ப்படிஞ்சிடணுமா? நீங்க நல்லவங்க கேட்பீங்க. உலகம் யோசிக்கும், ஏன் இயேசுன்னா நாங்க கீழ்ப்படியணும், இயேசுக்கு கீழ்ப்படிஞ்சாதான் பரலோகமா? அப்ப என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த அந்தஸ்து கிடைக்கிறதற்கு அந்த வசனத்தை வாசிங்க. 8வது வசனம். அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு. ஹல்லேலூயா. அந்த தகுதியை இயேசு கீழ்ப்படிஞ்சே பெற்றார். உபத்திரவத்தினாலே கஷ்டப்பட்டு. இயேசு கிறிஸ்து எதுல பூரணரானார் என்று வசனத்தில் நீங்க பார்க்கலாம். இதுல கீழ்ப்படிதலிலே பூரணம். அவர் அது செய்து காட்டினதுனால இனிமே நம்ம அவ்வளோ பெருசா இல்ல, இயேசுக்கு கீழ்ப்படிஞ்ச போது நமக்கு பரலோகம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கிரயம் செலுத்தி இருக்கிறார். பலியை பார்க்கிலும். எல்லாரும் சொல்லுங்க. நிறைய நேரம் இதான் மறந்துடுறோம். நிறைய சவுலா போறதுக்கு முக்கிய காரணம் இதுதான். பலியை பார்க்கிலும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பலியை பார்க்கிலும். உங்களுடைய பலியை பார்க்கலும் எது உத்தமோ? கீழ்ப்படிதல் உத்தமோ. நீங்க கீழ்ப்படுகிறீங்க, கர்த்தருக்கு நன்றி உண்டாவதாக. எழும்ப சொன்னா எழும்புறீங்க, உட்கார சொன்னா உட்காருங்க, அல்லேலூயா சொல்லும் போது அல்லேலூயா சொல்றீங்க, சத்தமா பாடுங்கன்னு சொன்னா பாடுறீங்க. கர்த்தர் நீங்க பாடுற பாட்டை விட உங்களுடைய கீழ்ப்படிதலுக்கு அதிக ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
எதுல பூரணமாகணுமா? கீழ்ப்படிதலிலே. எல்லாரும் சொல்லுங்க, எதுல பூரணமாகணும்? ஸ்தோத்திரம், கீழ்ப்படிதல். பிள்ளைகள் பெற்றோர்களிடத்திலே கீழ்ப்படிதலிலே பூரணமாகணும். ஸ்தோத்திரம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் இது நியாயம், நீதி. This is right. No one can question. If you obey your parents regarding Christ's thing, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் கீழ்ப்படிந்திருப்பீர்கள் என்றால் அது நியாயமாயிருக்கும். வசனம் சொல்லுகிறது, கீழ்ப்படியாதவன் கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவன் அல்ல. கீழ்ப்படியாதவன் ராஜாவாய் இருக்க முடியாது, தள்ளப்படுவான். கீழ்ப்படியாதவன் ஆசீர்வாதம் பெற முடியாது, தள்ளப்படுவான். கீழ்ப்படியாதவனை குறித்து கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். கீழ்ப்படியாதவனை குறித்து கர்த்தர் வருத்தப்படுவார். கீழ்ப்படிதல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், தேவனுடைய நேரத்திற்கு கீழ்ப்படிதல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிதல். எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும், ஒரு வாரத்தில் ஆண்டவர் சொல்றதெல்லாம் நான் கேட்டு கேட்டு செஞ்சிருவேன்னு சொல்றவங்க? நான் என்ன கேட்டாருன்னு என்ன சொன்னாருன்னு கேட்பேன். அப்படி சொல்றவங்க கை உயர்த்தி காட்டுங்க. யோசிக்கிறதுக்காக பேசுறேன். ஒரு வாரத்தில் இயேசு என்கிட்ட சொல்லுவாரு, நான் கேட்டு கேட்டு அதை செஞ்சிருவேன். கை தூக்கி காட்டுங்க. இயேசு உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாரு, இயேசு கிறிஸ்து உங்கள்கிட்ட வந்து சொல்லுவார் என்ன? அதுக்கு பதிலில் தான் ஆண்டவர் சபை வச்சிருக்கிறார். உங்க கீழ்ப்படிதலை செக் பண்றதுக்கு தான் ஆண்டவர் நேரத்தை வச்சிருக்கிறார். உங்க கீழ்ப்படிதலை செக் பண்றதுக்காக தான் கர்த்தர் மனைவிகளுக்கு கணவனை கொடுத்திருக்கிறார். உங்க கீழ்ப்படிதலை செக் பண்றதுக்காக தான் பிள்ளைகளுக்கு கர்த்தர் பெற்றோர்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்க கீழ்ப்படிதலை செக் பண்றதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு ஊழியக்காரங்களை கொடுத்திருக்கிறார். நான் எப்பவுமே சொல்லுவேன், 30 வயசுக்கு மேல இருக்கிற ஆண்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். 30 வயசுக்கு மேல ஆண்கள் போகும்போது நம்ம தான் மேல பறப்போம். ஸ்தோத்திரம். யாரும் பிடிக்க முடியாத இடத்துல பறப்போம். நான் யாருக்கு கீழ்ப்படி அப்படிங்கிற இடத்துக்கு தெரியாமையே போயிடும். ஏன்னா அம்மா அப்பா வருவாங்க, வந்த உடனே குழந்தை பெரியவன், அவன் தனியாக வளர்ட்டும் அப்படிமா. ஏன்னா அந்த 30 வயசுலேருந்து 45 வயசு பாருங்க, அப்படி இருப்பாங்க. இல்லை, பெருமையாக இருக்க மாட்டீங்க. நேச்சுரலாகவே உங்களை கண்ட்ரோல் பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க. யூஆர் ஃப்ரீ டு டேக் டிசிஷன்ஸ். 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யூஆர் ஃப்ரீ டு டேக் டிசிஷன்ஸ். அப்படி வரும் பொழுது கவனமா இருக்கணும். There should be at least someone. உயிருள்ள நாளெல்லாம் வரைக்கும் உங்க பெற்றோரை நீங்க கவனம் பண்ணணும். கீழ்ப்படிதல் இல்லைன்னா ஆசீர்வாதம் இல்லை. கீழ்ப்படிதல் இல்லைன்னா ஆசீர்வாதம் இல்லை. அதான் சவுல் திருப்பி மன்னிப்பு கேட்கிறான். நான் கர்த்தருடைய வார்த்தைக்கும் சாமுவேலா இருக்கிற தீர்க்கத்தை உம்முடைய வார்த்தைக்கும். கர்த்தர் அநேக நேரத்தில் பேச மாட்டார், ஆனால் அதற்கு பதிலாக உங்களுக்கு மேல இருக்கிற சுப்பீரியர் மூலமாய் பேசுவார். கீழ்ப்படியலைன்னா அவருக்கு கீழ்ப்படியாதது போல. சோத்திரம். கீழ்ப்படுகிறீங்களா? சோத்திரம். கீழ்ப்படுகிற அளவுக்கு தாழ்மை இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. எல்லாரும் சொல்லுங்க, என்ன வார்த்தை அது? அப்ப கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளணும். அதுல என்ன நிறைய வரும்? என்ன வரும்? பாடுகள் வரும். உபத்திரவங்கள் இல்லாம கீழ்ப்படிதலை படிக்க முடியாது. கஷ்டமா தான் இருக்கும். என்ன செய்ய? ஆனா யார் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிறார்கள். அவர்கள் பரலோக ராஜ்யத்தின் ரட்சிப்பிற்குள்ளாக அவர்களை கர்த்தர் பங்கடைய செய்கிறார். அல்லேலூயா. நீங்க ஆசைப்படுங்க, ஆண்டவரே நான் கீழ்ப்படிதல்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், என்ன மாதிரி நல்ல கீழ்ப்படிகிறவன் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணணும். உங்க வேலை ஸ்தலத்துல பரிசுத்தமானவைகளுக்கு, அது உத்தமமானவைக்கு, பைபிளுக்கு புறம்பானதுக்கு நீங்க கீழ்ப்படியலனாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அல்லேலூயா. ஆனால் பைபிள் சத்தியத்திற்குரியவைகள் யாரு சொன்னாலும் கீழ்ப்படியுங்க. அதுல பெரியவங்க சின்னவங்க பார்க்காதீங்க. அதுல அந்தஸ்து உயர்ந்தவங்க சாதா ஆட்கள் பார்க்காதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, நான் பல வருஷம் விசுவாசி, நான் ஏன் கீழ்ப்படியணும் அப்படி பார்க்காதீங்க. கீழ்ப்படிதலால் வருகிற ஆசீர்வாதங்கள் மேன்மை. கீழ்ப்படியாம சொல்றேன், நீங்க வாலிபர்களுக்கு சொல்றேன், உங்க பக்தி உள்ள பெற்றோர்களுக்கு அவங்க பெருக்க சொல்றாங்களோ இல்ல படிக்க சொல்றாங்களோ அதற்கு கீழ்ப்படியாம நீங்க இங்க வந்து என்னதான் இயேசுவே இயேசுவேன்னு சொன்னாலும், என்னதான் மியூசிக் வாசித்தாலும், என்னதான் ஊழியம் செய்தாலும் ஆண்டவர் சொல்லுவார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம்னு சொல்லுவார். கவனிச்சுக்கோங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது எது பூரணமாக வேண்டும் என்று சொன்னேன்? கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. ஞாபகம் இருக்குதா? ஒன்றாவது எது பூரணமாகணும்?
உபதேசத்திலே பூரணமாக வேண்டும். இரண்டாவது எதில பூரணமாகணும்? பரிசுத்தமாகுதலிலே. மூன்றாவது கீழ்ப்படிதலிலே. நாலாவது 1 யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. இதெல்லாம் வசனம் நம்மிடத்திலே விரும்புகிற காரியங்கள். 1 யோவான் 2:5 அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டு இருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ அன்பு பூரணமாக்கப்பட வேண்டும். நான்காவதாக அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவரிடத்தில் தேவ அன்பு பூரணமாகுமாம். அன்பு, தேவ அன்பு, கர்த்தருடைய அன்பு. நீங்க எப்படிப்பட்ட அன்பு செலுத்துகிறவர்களா இருக்க வேண்டும்? தேவனை போல், கர்த்தரை போல், இயேசுவை போல் அன்பு செலுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். காலையில் பாஸ்டர் சொல்லும் போது சொன்னாங்க, ஒருவன் இயேசு கிறிஸ்துவை போல் இந்த உலகத்தில் அன்பு செலுத்த தெரியாதவனா இருந்தால் அவன் சீஷனா இருக்க முடியாது என்று சொன்னார்கள். இந்த உலகத்தில் கர்த்தர் யார், இந்த மனிதர்கள் யாரை பார்க்கிறாங்க தெரியுமா? உங்களையும் என்னையும் தான் இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளங்களாய் பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு நாட்கள்ல கிறிஸ்தவங்கன்னா அவங்க கிறிஸ்தவங்களை பார்த்தாலே பரியாசம் பண்ணுறவங்க கொஞ்சம் பேர் இருந்தாலும் அதுக்கு சரிக்கு சமமாய் அதிகமாய் மதிக்கிறவர்கள் இருந்தார்கள். அன்பு ஸ்ட்ரைக் பண்ணாது, அன்பு கோலி பேசாது, அன்பு போராட்டம் செய்யாது. தேவனுடைய பிள்ளைகளுடைய அடையாளம் அன்பு. அது கிறிஸ்துவினுடைய அன்பு. இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு பாத்திரவான்கள். நான் பாத்திரவான் இல்லையே, ஆனாலும் நம்ம மேல் அன்பு வைத்து நம்மை ரட்சித்தார் அல்லவா? அந்த அன்பு நமக்குள்ளே இருக்கும் என்றால் நாம் தேவனுடைய புத்திரராய் இருப்போம். ஹல்லேலூயா. அதான் வசனம் சொல்லப்படுகிறது, அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டு இருக்கும். அவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய அன்பை வெளிப்படுத்து, ஒருவர் மேல் ஒருவர் அன்பாயிரு, உன் குடும்பத்து மேல அன்பாயிரு, உனக்கு தெரிந்தவர்கள் மேல் அன்பாயிரு, தெரியாதவர்கள் மேல் அன்பாயிரு. ஸ்தோத்திரம். அதே 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்க. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள். எத்தனை பேருக்கு கர்த்தருடைய அன்பு நமக்குள்ள பூரணப்படணும்? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்போ பூரணப்படுமா? கர்த்தர் நமக்குள் நிலைத்திருந்தால். ஸ்தோத்திரம். எப்போ நமக்குள்ள கர்த்தர் நிலைத்திருப்பார்? நம் ஒருவரிடத்துல ஒருவர் அன்பா இருந்தால். அல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து அன்பா உங்க கையை கொடுத்த பிரைஸ் எல்லாம் நான் உங்க மேல கிறிஸ்துவின் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லுங்க. வசனம் சொல்லுகிறது, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. இதுக்குதான் முந்தின வசனத்தில், முந்தின பாயிண்ட்ல நான் சொன்னேன், கர்த்தரிடத்திலே ஒரு மேக்சிமம் நீங்க அவருடைய சத்தத்தை நேரா கேட்டது இருக்காது. அப்ப ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படியேன் நீங்க எப்படி சொல்லுவீங்க? பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியும் பொழுது அங்கே நீங்க கர்த்தருக்காய் கீழ்ப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. கீழ்ப்படிங்க. ரொம்ப அறிவாயஸ் எங்க அம்மா அவுடேட்டட்னு சொல்லாத. அவங்க சேவிக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர் பயங்கர அப்டேட்டட். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அதான் ஜெபம் பண்ற தாய், ஜெபம் பண்ற தகப்பன் யாருக்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களை நீங்க பிளைண்டா நம்பலாம். சும்மா கீழ்ப்படிங்க. ஒருவேளை அவங்க தெரியாம உங்களை குழிக்கு நேரம் இழுத்துட்டு போனாலும் நீங்க கீழ்ப்படுகிறது நிமித்தம் உங்களை தக்க நேரத்திலே காப்பாற்றுகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார் என் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் விசுவாசத்தினால் நாம் பிழைக்கிறோம். விசுவாசத்தினால் எது உண்டாகும்? கீழ்ப்படிதல் உண்டாகும். அதே போல இந்த வசனத்திலே ஒருவனும் தேவனை ஒரு நாளும் கண்டதில்லை. No one has ever seen God. பட் நீங்க எல்லாரிடத்திலும் அன்பா இருந்தீங்கன்னா they can see God through you. ஹல்லேலூயா. நீங்க கை கொடுத்து ஒருத்தங்க மேல அன்பா கை கொடுத்து இல்ல பாசமா இருக்கிறீங்க, அன்பா இருக்கிறீங்கன்னா அவங்க உங்களை பார்த்து இப்படிதான் ஆண்டவர் இயேசு இருப்பாரா? நீங்க சுவிசேஷம் சொல்லாமலே நீங்க ரட்சிப்புக்குள்ள அநேகரை நடத்த முடியும். நீங்க சுவிசேஷம் சொல்லாமே அநேக பேரை சபைக்கு கொண்டு வர முடியும். எப்படி? உங்களுடைய அன்பினாலே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அன்பினால தானே அவ்வளவு பேர் ஆதாயம் பண்ணார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ளே புரண்டோடுவதாக. ஹல்லேலூயா. தேவ அன்பு நமக்குள் பூரணப்பட வேண்டும். நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த வருஷத்துல முடிகிறதுக்குள்ள நான் கிறிஸ்துவின் அன்பை உடையவனாய். உங்களுக்கு மற்றவங்க மேல அன்பு இல்லைன்னா அவருக்கு உங்க மேல எப்படி அன்பு இருக்கும்? கிறிஸ்துவின் அன்பு பூரணப்படணும்னா 2 வே எடுத்துக்கலாம். நானும் ரொம்ப யோசிச்சேன், எந்த வே எடுக்கணும் ஆண்டவரே.
கிறிஸ்துவின் அன்பு பூரணப்படணும்னா யார் சோத்திரம் அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற மேல தேவன் ரொம்ப அன்பா இருப்பாரோ அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா உண்மை என்னன்னா அதுவும் சரிதான். ஆனா ரெண்டும் ஈக்குவலா கர்த்தர் பார்க்கிறார். தேவனுடைய அன்பு பூரணப்படுறதுன்னா நீங்க ஒருத்தங்க மேல அன்பா இருக்கிறீங்க, அதே நேரத்தில் கர்த்தர் உங்க மேல அன்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் மேல அன்பா இருந்தா மட்டும் போதும். நான் இன்னொருத்தங்க மேல அன்பா இருக்க மாட்டேன்னா கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ளே பூரணப்படவில்லை. நிறைய பேர் நான் மற்றவங்க மேல எல்லாம் அன்பா இருப்பேன், கர்த்தர் அன்பா இருக்கிறாரா தெரியல அப்படின்னா கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ளாய் பூரணப்படவில்லை. கிறிஸ்துவின் அன்பு பூரணப்பட்டிருக்கிறது என்றால் அவர் எந்த அளவுக்கு உங்கள் மேல அன்பா இருக்கிறாரோ நமக்கு கடன் இருக்கு பிரதர் இன்னொருத்தங்க மேல அன்பு காட்டுறதுக்கு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகள்கிட்ட நீங்க ஸ்ட்ரிக்டா இருங்க, அன்பா இருங்க. உங்க பிள்ளைகள்கிட்ட நீங்க ஸ்ட்ரிக்டா இருங்க. அடுத்தது என்னது? அதே நேரத்தில் நான் என் பிள்ளை மேல ரொம்ப அன்பா இருக்கேன் அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டா இல்லாம இருக்காதீங்க. ஸ்ட்ரிக்டா இருக்கணும். அதான் வசனம் அழகா கர்த்தர் சொல்லுகிறார், பிரம்பை கையாளதவன் தன் மகனை. ஆமா, ஸ்ட்ரிக்டா இல்லாத அம்மா அப்பா வந்து பொய் அன்பு. என்ன அன்பு? பொய் அன்பு. ஸ்ட்ரிக்டா இல்லாத அம்மா அப்பா பொய் அன்பு. ஆமா, இந்த காலத்துல உபதேசங்கள் வரும். என்ன உபதேசம் வரும்? நீ உன் பிள்ளைகிட்ட அப்படியே நல்லா ஃப்ரெண்ட்லியாயிரு, ஃப்ரெண்ட்லியாயிரு, அப்படி நல்ல பழகு, அப்பதான் அவங்க உன்கிட்ட உண்மையா இருப்பாங்க. ஆண்டவர் அப்படி ஒரு விஷயம் இருந்திருந்துன்னா உங்களை பெற்றோர்னு அழைச்சிருக்க மாட்டார். பைபிள்ல உங்களை நண்பர்களே அப்படின்னு உங்க பிள்ளைகளை சொல்லுவாங்கன்னு எழுதி வச்சிருப்பார். அம்மா அப்பா பிள்ளைங்கள்ட்ட அம்மா அப்பாவா தான் நடக்கணும். ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம், அன்பா இருக்கலாம், ஆனா ஸ்ட்ரிக்டா இருக்கணும், சரியா இருக்கணும். உங்க பிள்ளைகள் உங்களுக்கு முன்னாடி கண்ட வார்த்தையை பேச பயப்படணும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஐந்தாவதாக ரோமர் 15வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 15வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 13வது வசனம் எடுத்து வாசிங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. கர்த்தர் நம்மை எதனால் நிரப்ப வேண்டும்? சந்தோஷத்தினால். எல்லாரும் சொல்லுங்க, எதனால? சந்தோஷத்தினால். அப்போ கீழ்ப்படிதலிலே பூரணமாக வேண்டிய நாம், உபதேசங்களிலே பூரணமாக வேண்டிய நாம், பரிசுத்தமாகுதலில் பூரணமாக வேண்டிய நாம், தேவ அன்பிலே பூரணமாக வேண்டிய நாம், பரலோக விரும்புது நீங்க மகிழ்ச்சியிலும் சந்தோஷத்திலும் பூரணமாக வேண்டும். அது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். நீங்க சந்தோஷத்துல ஃபுல்லா இருக்கணுங்கிறது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். அது என்ன சமாதானம் தெரியுமா? நாளைக்கு மரிக்க போகிறேன்னு தெரிஞ்சாலும் அந்த பிலாத்துக்கு முன்பாக தைரியமா நிற்க கொடுத்த பரலோக சமாதானம். ஹல்லேலூயா. யார் தன்னை காட்டி கொடுக்க போகிறான்னு தெரிஞ்சும் 3.5 வருஷம் அமைதி அவனை நல்லா கவனிச்ச அந்த சமாதானம். எத்தனை பேருக்கு அந்த சமாதானம் விரும்புறீங்க? யாராச்சும் உங்களுக்கு விரோதமா ஒன்று சொல்லிட்டாங்கன்னு தெரிஞ்சா முதல்ல எடுக்கிறது ஃபோனு. எடுத்து அவங்களுக்கு நல்லா பாருங்க. அவங்க ஃபோனை எடுக்கலைன்னா 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்கள் அவங்கள மன்னிச்சு மறந்து அதுக்கப்புறம் எதுக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு இருக்கிறீங்கன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஆனாலும் 5 வருஷம்னாலும் நான் அதை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பு. சரி, ஓகே. இப்போ நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, கிறிஸ்துவின் சமாதானம், யாருக்குள்ள கிறிஸ்துவின் சமாதானம் இருக்கோ அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து உபத்திரவத்தில் சந்தோஷமா இருந்தாரா நான் கேட்டா நீங்க ஆமான்னு சொல்லணும். சரியா? சகோதரம், அவர் சிலுவையை சுமக்கும் போது சமாதானமா இருந்திருப்பாரா? ஹல்லேலூயா. அவர் எப்படி சுமந்தார்? வசனம் சொல்லுகிறது, அவர் சிலுவையை சுமக்கும் பொழுது சோதரம் அவர் யாருக்காய் சுமக்கிறார்? அவர் சிலுவையை சுமக்க நம்மை ரட்சிப்புக்குள்ள நமக்காக இரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை, அதான் வசனம் சொல்லுகிறது, அவர் தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த ஹல்லேலூயா சந்தோஷத்து நிமித்தம் தன் பட்ட பாடுகளை பாடுகள் என்று எண்ணாமல். இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமக்கும் போது என்ன தெரியுமா யோசிச்சிருப்பாரு? தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷம். அது எது? நீங்களும் நானும் தான் அந்த சந்தோஷம். நம்ம ரட்சிக்கப்படுறோம்னு தெரிஞ்சு இயேசு கிறிஸ்துவ சந்தோஷமா மனதில் நிம்மதியா வெளியே வேணா கஷ்டப்பட்டிருக்கலாம், ஆனால் அவருக்குள்ளா இருக்கிற சந்தோஷத்தை பிசாசும் எடுத்து போட முடியவில்லை, பிலாத்தும் எடுத்து போட முடியவில்லை, பயந்து போன எந்த சீஷர்களும் அவருக்குள்ளா இருக்கிற சந்தோஷத்தை எடுக்க முடியல. அதே போல எந்த சூழ்நிலையும் உங்க சந்தோஷத்தை திருட முடியாத அளவுக்கு கர்த்தருடைய சந்தோஷம் உங்களுக்குள்ளே பூரணமாக கடவுது. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய சந்தோஷம் எனக்குள்ள பூரணமா இருக்கணும். சொல்றேன்.
அவன் வீட்டில் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா ஒரு வாரம் நமக்கு அப்படியே சோர்ந்து போய் சோத்திரம். நீங்கள் நல்லா பாருங்க, அந்த கல்யாணம் முடிய லேட்டாக வரவங்களுக்குலாம் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கலாம்? எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கலாம்? வெந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி தேவாங்க மாதிரி அப்படியே காயெல்லாம் ஒட்டி போன உடனே என்னென்ன யோசிப்போம், கல்யாணம் முடிஞ்சா சரியாயிரும். நான் அப்படி சொல்லுவேன், யாராவது உன்னை பார்த்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சா சரியாயிரும்னு உன்னை சொல்றாங்கன்னா நீ ஒரு சாபத்தில் இருக்கேன்னு அர்த்தம். அப்போ நமக்குள்ள எது பூரணமா இருக்கணும்? சந்தோஷம் பூரணமா இருக்கணும். பிசாசு உங்களை தாக்க பயன்படுத்துகிற முதல் காரியம் உங்க சந்தோஷத்தை எடுப்பான். சந்தோஷம் இல்லாத இடத்துல நோய்கள் வரும். நோய் வந்துச்சா அப்ப சபைக்கு போக முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, பைபிள் வாசிக்க முடியாது. அதுக்கப்புறம் பின்வாங்குவோம். முதல்ல பிசாசு எடுக்க முயற்சிக்கிறது என்ன? சந்தோஷம். அதான் வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் யாரெல்லாம் வாரீங்களோ அவர்களுக்கு கர்த்தர் பூரண சந்தோஷத்தை கொடுக்கிறார். அப்படியே ஒரு மாதிரி கவலையா இருக்கா, கஷ்டமா இருக்கா, வருத்தமா இருக்கிறது போல, ஜஸ்ட் கோ அண்ட் ப்ரே. முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. கதவை அடைச்சிட்டு உள்ள முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. புத்தி கெட்டாத தேவ சமாதானம், புத்தி கெட்டாத தேவ சந்தோஷம். எல்லாரும் சொல்லுங்க, புத்தி கெட்டாத. ஏன் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்க தலைகீழ நின்று புரிய ட்ரை பண்ணாலும் நமக்கு அது புரியாது. ஆனால் திடீர்னு ஆண்டவர் அனுப்புவார். ஒரு காற்றை அனுப்புவது போல ஒரு சமாதானத்தை அனுப்புவார். திடீர்னு அழகா சந்தோஷமாயிருவோம். எத்தனை பேருக்கு இந்த அழகான சந்தோஷம் வேணும்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சந்தோஷத்தில் நிறையப்பட்டு 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 3-4வது வசனம், 291வது பக்கம், 2 தீமோத்தேயு 1:3-4. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தினால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிருந்து உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால். எல்லாரும் சொல்லுங்க, எதை நினைவு கூறுகிறதுனால்? சோத்திரம். அதே இது ரோமர் புஸ்தகத்தில் நாம் வாசிச்ச அந்த வசனத்தில் 15-13 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷம். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷம். சொன்னீங்களா? எதனால சந்தோஷம் உண்டாகுதா? விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷம். அதே காரியம் 2 தீமோத்தேயுல சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வாசிக்காதீங்க, நான் வாசிக்கிறேன். உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால். விசுவாசம் பெருகிற இடத்துல சந்தோஷம் பெருகும். எல்லாரும் சொல்லுங்க, எங்க பெருகும் சந்தோஷம்? விசுவாசம் இல்லாத இடத்துல சந்தோஷம் இருக்காது. அதான் ஒரு விஷயம் தாமதமாகும் பொழுது, ஒரு ஆசீர்வாதம் தாமதமாகும் பொழுது, ஒரு நன்மை தாமதமாகும் பொழுது, ஒரு செழிப்பு தாமதமாகும் பொழுது விசுவாசம் குறைவு ஏற்படும். பயப்பட ஆரம்பிப்போம். இது நடக்குமா நடக்காதா தெரியலையே, இந்த நன்மை நடக்குமா, அந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா, பிள்ளை நல்லா படிப்பானா படிக்கலையான்னு தெரியலையே. விசுவாசம் குறைஞ்சதுன்னா அடுத்தது மகிழ்ச்சியும் குறையும். யாராச்சும் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னா நீங்க உடனே கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கலாம்? அவர்களுக்குள்ள என்னது இல்லை? விசுவாசம் இல்லாதவன், சமாதானம் இல்லாதவன். யாருக்குள்ள கர்த்தருடைய விசுவாசம், விசுவாசம்னா யார் மேல இருக்கும்? பிள்ளை மேலையா? இல்ல, கர்த்தராகிய தேவன் மேல். ஹல்லேலூயா. அவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்கிற விசுவாசம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாத்துலயும் சந்தோஷமா இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 30% தான் உங்களுக்கு தெரியும். மிச்சம் 70% தேவை உங்களுக்கு சந்திக்கப்படவில்லை. உங்களுக்கு இப்போ உங்கள்கிட்ட 30% தான் இருக்கு. ஆனா இன்னும் 70% உங்களுக்கு தேவைப்படுகிறது. எதுவோ ஆனாலும் சரி, சுகமா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, 30 தான் உங்கள்கிட்ட இருக்கு. மீது 70 கிடைக்கணுமே நீங்க யோசிச்சீங்கன்னா, அதுல 70 என் கர்த்தர் எனக்கு தருவார்னு அவர் மேல விசுவாசமா இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்க சந்தோஷத்தை யாரும் கெடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு விசுவாசம் என்ன தெரியுமா? அவர் ஜீவனை விட்டு அவர் மரித்தார் என்றால் அவர் பிதாவாகிய தேவனால் 3வது நாள் உயிரோடு எழுப்பப்படுவார் என்று அவருக்கு தெரியும். விசுவாசம் அவரை கடைசி வரைக்கும் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் வைத்திருந்தது. நீங்க சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, எனக்கு சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படி நீங்க சொல்லவே சொல்லாதீங்க. யாராச்சும் உங்கள்கிட்ட வந்து சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு சந்தோஷமே இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா நீங்க அவங்கள்ட்ட பேச வேண்டியது என்ன தெரியுமா? தயவு செய்து இயேசுவை அதிகமா நம்புங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அது இயேசுவை அதிகமாக விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் உண்மை அதிகமாக விசுவாசிக்கிறபடினால் நான் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன். ஹல்லேலூயா. எதில் உங்களுக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட்? நீங்கள் தைரியமா இருங்க. உங்க லைஃபை கர்த்தர் நல்லா பார்த்துக்குவார்னு நம்புங்க. உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் நல்லா பார்த்துக்குவார், அவர் மேல விசுவாசத்தோடு இருங்க. அப்ப நீங்க சந்தோஷமா இருப்பீங்க.
உங்க பிள்ளைகளை பார்ப்பீங்க, அவங்க ஒழுங்கா படிக்க மாட்டாங்க, ஏதோ சேட்டை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அவன் நல்ல தேவனால் பயன்படுத்தப்படுவான் என்ற இயேசுவின் மேல் உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னு நீங்க அவங்கள குறித்து சந்தோஷமா இருப்பீங்க. அந்த விசுவாசத்தை இயேசுவின் மேல இருந்து எடுத்து பையன் மேல திருப்பிடாதீங்க. பையன் படிக்க மாட்டேங்கிறானே, இவன் எப்படி நல்லா வருவான் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா உங்க நம்பிக்கை யார் மேல வைக்கிறீங்க? பையனுடைய படிப்பு மேல வைக்கிறீங்க. படிப்பு மேல நம்பிக்கையை வச்சுட்டு ஆண்டவரை மறந்துனால என் பையன் படிக்கிறானோ படிக்கலையோ என்னவோ, நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்க பிள்ளைகளை குறித்து இயேசுவை நம்புறீங்க? ஆமென். உங்க ஜெனரேஷனை குறித்து இயேசுவை நம்புங்க. உங்களுடைய சந்ததியை குறித்து இயேசுவை நம்புங்க. நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா கவலை ஜெயிக்க நினைக்கும். எப்பெல்லாம் கவலை ஜெயிக்க நினைக்கிறதோ அப்பெல்லாம் உங்க விசுவாசம் ஜெயிக்கட்டும். ஹல்லேலூயா. சொல்ல பாஸ்டர் இப்படியே பேசுறது, உங்களை விட அதிக கவலைப்படுற வேண்டாம். ஆனா ஒவ்வொரு நேரம் கர்த்தரை நான் பார்க்கும்போது அவர் மேல இருக்கிற விசுவாசம் பெருகுகிறதுனாலே எதுக்கு கவலைப்படுறோங்கிறத கூட மறந்து போக வைக்கிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. அன்புள்ளவர் அவர், அன்புள்ளவர் அவர், நேச கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 11வது வசனம். இதுல எத்தனை பேர் பூரணமாக விரும்புறீங்கன்னு பார்க்கலாம். 11வது வசனம் வாசிங்க. தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்தில் நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆவீர்கள். இந்த மாத வாக்குத்தத்தம், நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆவீர்கள். எதுல சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆக வேண்டுமா? எதுல பூரணப்படணுமா? உதார குணத்திலே, உதார குணத்திலே ஸ்தோத்திரம் கொடுக்கிறதுல, உதாரத்துவத்திலே. அது உதாரத்துவம் அதிகமாக இருக்கிறவர்களை குறித்து வசனம் சொல்லுகிறது. தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும். நீங்க உதாரத்துவமாய் கர்த்தருக்கு ஏதாவது கொடுக்கிறீங்கன்னா ஊழியக்காரர்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கிறார்கள். பவுல் சொல்லுகிறார், நீங்க கொடுக்கிற அந்த உதாரத்துவம் அதற்காகவே அவர்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சல்களை வர்த்திக்க செய்வார். யாரெல்லாம் உதார குணத்திலே சிறந்து பூரணராய் இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களுடைய நீதியின் விளைச்சல்களை வர்த்திக்க பண்ணுவார். இது நான் சொல்லுகிறது இல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் சொல்லுகிறது. பிசினி ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். ஸ்தோத்திரம். நிறைய பேர் கர்த்தருக்கு கொடுக்க மாட்டாங்க, ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு தாராளமா கொடுப்பாங்க. ஏன்னா நமக்கு தெரியல. கர்த்தருக்கு கொடுக்கிறவங்களுக்கு, கொடுத்து பழகிறவங்களுக்கு கர்த்தர் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணமே இல்லாதபடிக்கு ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அதான் அந்த வசனத்துல நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நீங்கள் தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. 12வது வசனம். இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்திரிப்பதினால் சம்பூர்ண பலனுள்ளதாய் இருக்கும். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அதே உண்மையா சொல்றேன். இப்போ இந்த இடத்துல தேவனுடைய ஆலயம் கட்டப்படுகிறது. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறோம். நிறைய பேர் வருவாங்க, நல்லா கட்டப்பட்டிருக்குதுன்னு யாருக்கு மகிமை செலுத்துவாங்க? யாருக்கு மகிமை செலுத்துவாங்க? தேவனுக்கு மகிமை செலுத்துவாங்க. நம்முடைய உதாரத்துவம் யாருக்கு மகிமை உண்டாக்குகிறது? தேவனுக்கு மகிமை உண்டாக்குகிறது. யார் மூலமா? பரிசுத்தவான்கள். நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். எந்த அளவுக்கு நீங்கள் உதாரத்துவத்தோடு இருக்கிறீர்கள்? லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனம் வாசிங்க. 87வது பக்கம் வாசிங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். எத்தனை பேர் உதார குணத்திலே, இல்லைன்னா உதாரண குணத்திலே நான் பூரணமாக வேணும்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் உதாரண குணத்தில் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு கொடுக்கிறதில் தேவனுக்கு அதான் நான் முதல்ல சொன்ன சர்க்குணராய் இருக்கிறவர்கள் என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு உதவி செய்யறதில்ல. சபைக்கு கர்த்தருக்கு கொடுக்கிறது மாத்திரம் நான் இங்கே பேசல, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறதில் தயவு செய்து வட்டிக்கு கொடுக்காதீங்க. வட்டிக்கு கொடுக்கிறது சாபம். யாருக்காவது உதவிக்கு கொடுங்க, கடன் கொடுக்க தப்பு இல்லை. ஆனா எப்படி கொடுக்கணும்னா, ஒருவேளை அந்த ரூபா நீங்க கொடுத்த ரூபாவை அவங்க திருப்பி தராட்டாலும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு ரூபாவை கொடுங்க. எத்தனை பேருக்கு அது புரிஞ்சுது? அல்லேலூயா. ஆமா, இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்க, அது அவங்க திருப்பி தரமாட்டாங்கிற அளவுக்கு கொடுங்க. ஏன்? நீங்க அவங்களுக்கு திருப்பி தருவாங்கன்னு ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா
அதை எதிர்பார்த்து உங்களுக்கு சோர்வு தான் வரும். அதை எதிர்பார்த்து அவங்க மேல உங்களுக்கு கோபம் வரும், அவங்க மேல வெறுப்பு வரும். இவன் தர மாட்டேங்க, நல்லாவே இருக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை எண்ணங்கள் வந்தோன்னா கர்த்தர் வருத்தப்படுவார். திரும்பி வராட்டாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி கொடுங்க, அப்புறம் அப்படி கொடுத்துட்டு மறந்துடுங்க. அவங்களா கொடுத்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, நேராக பாஸ்டர்கிட்ட வாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் உதாரண குணத்தில் உதாரத்துவத்தோடு இருக்கும்படியாய் என்னை நீங்கள் சம்பூரணம் உள்ளவனாய் மாற்றணும். அப்படி நீங்கள் சம்பூரணமாக மாறணும்னா கர்த்தர் உங்கள் கையில் இன்னைக்கு ஒரு விதையை கொடுக்கணும். அந்த விதையை கர்த்தர் ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணி நீதியின் விளைச்சலில் கொடுத்தாருன்னா நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அது ஆசீர்வதிக்கப்பட்டு 30 அல்ல 60 அல்ல 100 மடங்கான சம்பூரணமான ஆசீர்வாதங்களை அது கொடுக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின பொழுது கற்சாடிகளை அரைகுடமாக நிரப்புங்கன்னா சொன்னார், முழுவதுமாய் நிரப்புங்கள் என்றார். முழுவதுமாய் நிரப்பு. உங்களுக்கு கர்த்தர் முழுமையான ஆசீர்வாதத்தை தருவார். ஏதோ கொஞ்ச நாள் நான் நல்லா இருக்கிறேன், அடுத்த கொஞ்ச நாள் கஷ்டப்படுறேன், அந்த நிலையை கர்த்தர் இன்னைக்கு மாற்றணும். கொஞ்ச நாள் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை, கர்த்தர் பூரணமான சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. பூரணமான நன்மைகள், அதான் அந்த ஆசீர்வாதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். யார் நமக்கு கொடுப்பா? கர்த்தர் கொடுப்பார். அமுக்கி குலுக்கி சரி நிறைவு. வாரத்தின் ஆசீர்வாத வார்த்தை என்ன? பரிபூரணம். நிறைவா இருக்கணும். கர்த்தர் இதுல எனக்கு எதுலையும் குறை வைக்க கூடாது. குறைஞ்சதுன்னா சோத்திரம், குறைவா இருந்ததுன்னா நான் கர்த்தரை தூசிப்பேன். இருக்கிறத விட ரொம்ப அதிகமா போச்சுன்னா ஆண்டவரை தேட மாட்டேன். ஆண்டவரை சரியா இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன எந்த தேவை எனக்கு வருதோ அதுல சரிக்கு நிறைவா என்னை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. அதையும் தாண்டி கர்த்தர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழுகிற அளவுக்கு ஆசீர்வதிச்சாருன்னா அது அவருடைய கிருபை. ஆமென். குறைவில்லாமல் குறைவுள்ளவனா நான் இருக்க விரும்பலைன்னு சொல்றவங்க கர்த்தருடைய சமூகத்தில் எழும்பி நின்று கண்களை மூடி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நிறைவானவர், அவர் சற்பூரண சற்குணம் உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் நிறைவானவர் என்ற வேதத்திலே அறிந்தோமே. தேவனுடைய பரிபூர்ணங்களால் நாம் நிரப்பப்பட வேண்டும் என்று அறிந்தோமே. எல்லாரும் கண்களை மூடி, வேற எதுவும் யோசிக்காதீங்க, வீட்டுக்கு போறதை குறித்து யோசிக்காதீங்க. உங்களுடைய பைபிளை அங்கே வைத்துட்டு எல்லாரும் கண்களை மூடி பரலோகத்துக்கு நேரம் உங்களுடைய தலையில முதல்ல உயர்த்திருங்க. கையை உயர்த்தாம தலைகளை உயர்த்தி, ஆண்டவரே நான் இந்த பரிபூரணத்தை எதிர்பார்க்கிறேன் என்று எல்லாரும் கண்களை மூடி அவரை பார்த்து சொல்லுங்க, நான் பரிபூரணத்தை எதிர்பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நான் பூரணமானவனாய் மாறணும். ஹல்லேலூயா. நான் உபதேசத்திலே பூரணமாக இருக்கணும். கடைசி நாட்களிலே வருகிற, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. கடைசி நாட்களிலே வருகிற சத்திய குலைச்சலிலே நான் சிக்கிக்கொள்ள கூடாது. ஹல்லேலூயா. 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 பிசாசு கொண்டு வருகிற தீய உபதேசங்களை, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், பாலியத்திற்குரிய உபதேசங்கள், இவ்வுலகத்திற்குரிய உபதேசங்களிலே நான் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு உம்மை இயேசு கிறிஸ்துவை குறித்த உபதேசங்களிலே நான் பூரணமா இருக்கணும். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஒருவர் பொய்யான காரியங்களை சொல்ல நினைக்கும் பொழுது அது தவறான சத்தியம் என்கிறதை அறிந்து கொள்ளுகிற அளவுக்கு நான் சத்தியத்திலே பூரணப்பட வேண்டும், நான் வார்த்தையிலே பூரணப்பட வேண்டும், நான் உபதேசத்திலே பூரணப்பட வேண்டும் என்று எல்லாரும் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. அநேக நாட்களிலே சத்தியம் அழிந்து போகும். சத்தியத்தை சத்தியமா சொல்றவங்க இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகள் குறைவுபட்டு போகும் நிறைய இடங்களிலே. ஆனால் கர்த்தர் இன்று நம்மை இதிலிருந்து நம்மை உபதேசங்களிலே பூரணப்படுத்தணும். நான் நிறைய வார்த்தைகளை கேட்கணும். ஆண்டவரே சத்திய வசனங்களை நான் கேட்கணும். ஹல்லேலூயா. அரைகுறையா பேசுறவங்களுக்குள்ளதை கேட்காதீங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியக்காரர்கள், ஹல்லேலூயா, அவங்க என்னென்ன வார்த்தையை சொல்றாங்களோ அதை நீங்க தாராளமா கேட்கலாம். கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. உபதேசத்திலே பூரணப்படணும்னு ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. சின்ன பிள்ளைங்க முதல் பெரியவர்கள் வரை இவ்வளவு நேரம் இருந்து இங்க இன்னொரு 5 minutes நல்லா ஜெபம் பண்ணுவோம். அப்பதான் இந்த முழு வார்த்தைகளும் உங்களுக்குள்ளே அது பூரணப்படும். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பூரணப்படணும்னா நீங்க இப்ப ஜெபம் பண்ணணும். ஆண்டவர்ட்ட கேளு, ஆண்டவரே உம்முடைய சத்தியங்கள் எனக்குள்ளாய் பூரணப்படும், உம்முடைய உபதேசங்கள் எனக்குள்ளாய் பூரணப்படணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பூரணமாய் ஆகணும். நான் அரைகுறை பரிசுத்தத்துல இல்ல. ஹல்லேலூயா. நான் இன்னுமே அறியணும், நான் இன்னும் உம்மை அறியணும், இன்னும் அதிகமாய் நான் பூரணமாகணும். என்ன நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை நிரப்புவீராக, பரிசுத்தத்தினால் எங்களை நிரப்புவீராக. நாங்கள் சின்ன சின்ன காரியங்களிலும் நாங்கள் பூரணப்பட, பரிசுத்தத்திலே பூரணப்படணும். எங்கள் பேச்சிலே நாங்கள் பரிசுத்தம் அடையணும், எங்கள் நடக்கையிலே நாங்கள் பரிசுத்தம் அடையணும், எங்கள் பார்வையிலே நாங்கள் பரிசுத்தம் அடையணும். ஹல்லேலூயா. நாங்கள் ஹல்லேலூயா ஒரு காரியங்களை செய்கிற விதத்தில் கூட நாங்கள் பரிசுத்தம் அடையணும். எல்லா 2 கரங்களை ஆண்டவருக்கு நேரம் உயர்த்தி கேட்டு
ஜெபம் பண்ணுங்க. நான் பரிசுத்தத்திலே பூரணம் அடையணும், என் வீடு பரிசுத்தத்திலே பூரணம் அடையணும். நான் பரிசுத்தத்திலே பூரணம் அடைஞ்சாதான் எனக்கு ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் நடக்கும். யோசுவா புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி இன்று நீ பரிசுத்தப்படுத்திக் கொள். இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார். பரிசுத்தம் பெருகிற இடத்துல கர்த்தருடைய அதிசயம் பெருகும். மகனே, உன் வாழ்க்கையில அதிசயம் நடக்காம இருக்குதா? கர்த்தரிடத்துல பரிசுத்தத்தை கேள். என் வாழ்க்கை பரிசுத்தம் அடைகிற இடமாய், என் வாழ்க்கை ஹல்லேலூயா அதிசயம் நடக்கிற ஒரு கிரவுண்டா இருக்கணும். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் அதுக்காக ஜெபம் பண்ணீங்க? ஆண்டவரே, என் வாழ்க்கை அதிசயம் நடக்கிற ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கணும். நான் என் வாழ்க்கை என்னுடைய லைஃப்ல என் பிளாட்ஃபார்மா மாறணும். என் வாழ்க்கையே ஒரு ஸ்டேஜா மாறணும். அந்த இடத்துல தான் நிறைய அற்புதம் நடக்கணும், நிறைய அதிசயம் நடக்கணும். உண்மையா ஜெபம் பண்ணுங்க, விரும்பி ஜெபம் பண்ணுங்க. என் ஃபேமிலி எப்படி மாறணும், என் குடும்பம் அப்படி மாறணும். என் குடும்பத்தை குறித்து சொல்லும் பொழுது ஹல்லேலூயா அவனுடைய குடும்பமா பீட்டர்சனுடைய குடும்பமா அந்த அற்புத அடையாளம் நடக்கிற குடும்பம்னு சொல்லணும். உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பம் அற்புத அடையாளம் நடக்கிற குடும்பமா இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஐயா அம்மா நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஏன் உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, இல்ல உங்க வீட்டுக்காரங்க பேரை சொல்லி சொல்லுங்க. அவர்களுடைய ஹல்லேலூயா குடும்பம் என்றால் அது அற்புதம் அதிசயங்கள் நடக்கிற குடும்பமா இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா நான் உண்மையில நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், நான் உண்மையிலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரபா கஷாகத நரக தெனி கல ரமா சிக்கன ரகன நமா திமோல ரமா நமா ஷிமா லர கொந்தன ரிகத நெலனா ஷில ரத நமா மர கர்த்தர் உங்களை அப்படி பலப்படுத்துவார், உங்க பேரை அப்படி பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா அற்புதங்கள் நடக்கிற குடும்பம், அற்புதங்கள் நடக்கிற குடும்பம். இந்த குடும்பத்தில் அற்புதம் நிறைய நடக்குது. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான அற்புதங்கள் இந்த குடும்பத்தில் நடக்குது. அற்புதமுள்ள குடும்பம் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மா கர்த்தர் உங்களை மாற்றணும்னா இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தணும். பரிசுத்தம் உண்டா? நீ போராடு மகனே, நீ பரிசுத்தத்துக்காக போராடு. ஹல்லேலூயா நீ பரிசுத்தம், என் குடும்பத்தில் என் பிள்ளைகள் பரிசுத்தமா மாறணும் நீங்க போராடுனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய அற்புதங்களை பரலோகத்திலிருந்து அவர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். பரனே மகனே, நீ பரிசுத்தத்தில் பூரணப்படு. ஹல்லேலூயா 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 அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுதாக நீங்கள் மூன்றாவது கீழ்ப்படிதலிலே பூரணப்படணும்பா. நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிகிற எனக்கு கிருபை தாங்க. கீழ்ப்படியாதவர்கள் நரகத்திற்கு தள்ளப்படுவார்கள் என்ற வசனம் இருக்குது. ஹல்லேலூயா சவுல் அவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனதுக்கு முக்கிய காரணமே அவனுடைய கீழ்ப்படியாமை. உன் வழியை பார்க்கிலும் உன் கீழ்ப்படிதல் உத்தமம், நீ ஜெபிக்கிறத பார்க்கிலும் உன் கீழ்ப்படிதல் உத்தமம். மனைவியே உன் கணவனுக்கு கீழ்ப்படி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா 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 நீங்க எப்படி கீழ்ப்படிறீங்க? நீங்க கீழ்ப்படிறீங்களா இல்ல கீழ்ப்படுத்துறீங்களா? கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே ஹல்லேலூயா நான் என் கணவனுக்கு உண்மையா கீழ்ப்படிந்து இருக்கணும். ஹல்லேலூயா 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 சாராள் ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்திருந்து ஆபத்துக்கு தப்பித்து கொண்டது போல ஹல்லேலூயா ஒவ்வொரு மனைவிமார்களுடைய கணவன்மார்களுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சிருங்க. உங்க சஜஷனை சொல்லுங்க, ஆனா உங்க கணவனை தாண்டி பேசாதீங்க. கர்த்தர் எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லுங்க. நான் கீழ்ப்படிதலிலே பூரணப்படணும். கர்த்தர் உங்களுடைய கீழ்ப்படிதலை இப்படிதான் அளப்பார், இப்படிதான் உங்களுடைய கீழ்ப்படிதலை செக் பண்ணுவார். ஹல்லேலூயா சவுலுடைய கீழ்ப்படிதல் சாமுவேலுடைய வார்த்தையின் மூலமா செக் பண்ணப்பட்டது. ஹல்லேலூயா கர்த்தர் இப்படிதான் உங்களை செக் பண்ணுவார். ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லுவார், கீழ்ப்படிகிறாயா என்று பார்ப்பார். அதே போல மணவாட்டி சபை ஹல்லேலூயா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறவர்களாய், அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிகிறவர்களாய், அவருடைய நேரத்துக்கு கீழ்ப்படிகிறவர்களாய், அவர் பரிசுத்தம் பண்ண நாளுக்கு கீழ்ப்படிகிறவர்களாய். ஹல்லேலூயா கீழ்ப்படிதல் என்ன பூரணமாகட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவை போல் நம்ம மாற வேண்டும்னு விரும்புகிறோமே. அவர் பாட்ட பாடுகளின் நிமித்தம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டதை போல நானும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளணும். பாடுபட்டாலும் கீழ்ப்படிதலை நான் கற்றுக்கொள்வேன்னு சொல்றவங்க கர்த்தருக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் பாடுபட்டாகிலும் கீழ்ப்படிதலில் நான் பூரணமாய் மாறணும். let your obedience be fulfilled in me. obedience எனக்குள்ள ஃபுல்லா மாறட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவ அன்பு என்னில் பூரணப்படட்டும். நான் அன்பு காட்டுகிறவனாய் மாறணும். நான் பெறுகிற தேவனுடைய அன்பை, நான் இயேசுவிடத்திலிருந்து பெறுகிற தேவனுடைய அன்பை நான் மனிதர்களுக்கு காட்டணும், என் மனைவிக்கு காட்டணும், என் பிள்ளைக்கு காட்டணும். ஹல்லேலூயா புருஷர்களே உங்களுடைய மனைவியின் மேல அன்பு செலுத்துங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா அன்பா இருங்க, உங்க அன்பை காட்டுங்க. உங்களுடைய அன்பை ஹல்லேலூயா 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 அன்பு எல்லாவற்றையும் மறக்கும், அன்பு எல்லாவற்றையும் மூடும். இப்படி பண்ணிட்டாங்களேன்னு யோசிக்காதீங்க, எனக்கு விரோதமா இப்படி செய்துட்டாங்களேன்னு யோசிக்காதீங்க.
தேவ அன்பு உங்களுக்குள்ளாக இருந்தால் அன்பு சகலவற்றையும் மூடும். எத்தனை பேர் விரும்புறீங்க கர்த்தர் தேவனுடைய அன்பினால என்ன நிரப்பணும்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே fill me with your love. கர்த்தருடைய அன்பினால என்ன நிரப்பும். எனக்கு துரோகம் செய்தவங்களை நான் மன்னிக்கிற தேவ அன்பு என்னில் வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்போமா, நான் துரோகம் செய்தவங்களை நான் மன்னிக்கணும், எனக்கு விரோதமானவர்களை நான் மன்னிக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு குறைவு செய்தவர்களையும் மனதார மன்னிக்கிற தேவ அன்பு என்னில் வேண்டும். தேவ அன்பு என்னில் வேண்டும். தேவ அன்பு என்னில் பூரணமாகட்டும். கர்த்தருடைய அன்பு என்னில் பூரணமாகட்டும். என்னை பார்க்கிறவர்கள் உம்மை காணட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே நீங்க கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே நான் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நான் பூரணமாக்கப்பட வேண்டும். நான் உம்மை அதிகமா விசுவாசிக்கணும். என் விசுவாசத்தை நீர் மன்னி அவிசுவாசத்தை நீர் மன்னியும் ஆண்டவரே. என் அவிசுவாசத்தை நீங்க மன்னிங்கப்பா. உடைய பிள்ளைகள் அவிசுவாசத்துல இருந்திருந்தாங்கன்னா தயவு செய்து அவர்களை மன்னிக்கணும். ஐயா எங்களுடைய அவிசுவாசத்தை மன்னிங்கப்பா. நாங்கள் உம்மை நம்புகிறோம், நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லுவோமா. நான் உம்மை நம்புகிறோம், நான் உம்மை விசுவாசிக்கிறோம். சூழ்நிலைமை அல்ல, எங்க பலனை அல்ல, எங்க திறமை அல்ல. இயேசுவை நாங்கள் அதிகமாக விசுவாசிக்கணும். நாங்கள் உம்மை விசுவாசியாமல் நாங்கள் கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இருந்திருந்தோம்னா எங்களை மன்னிச்சு இன்னைக்கு உண்மையில் இருக்கிற விசுவாசம் எங்களுக்குள்ளாய் பூரணப்படும் பொழுது ஹல்லேலூயா எங்களுக்குள்ளே சந்தோஷமும் பூரணப்படணும்ப்பா. தேவ அன்பு, தேவ சந்தோஷம், தேவ சமாதானம் எங்களுக்குள்ளே பூரணமாகட்டும். கடைசியா இப்ப எல்லாரும் ஆண்டவரே நான் எல்லாவற்றிலும் சம்பூரணமா மாறணும், நான் எல்லாவற்றிலும் ஹல்லேலூயா விசேஷமா ஐஸ்வர்யத்துல நான் சம்பூரணமா மாறணும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாவீர்கள். உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாவீர்கள். நீங்க எல்லாத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களா ஆகணும்னா உங்களுக்கு கர்த்தர் நல்லா கொடுத்தாதான் நீங்க உதாரண குணத்திலே சம்பூர்ணம் உள்ளவர்களாக மாற முடியும். நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் உதார குணத்திலே சம்பூர்ணம் உள்ளவனாய் மாறும்படியாக என்னை சம்பூர்ணத்தினால் ஆசீர்வதிங்க, ஃபுல்லா என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்றவங்க ரெண்டு கரங்களை இப்ப கர்த்தருக்கு நேராய் உயர்த்தி ஹல்லேலூயா எனக்கு பைசப்பா எனக்கு பற்றாக்குறைவு வரக்கூடாது, குறைவுகள் வரக்கூடாது. கேளுங்க 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 கேளுங்க. இந்த 2023 வருடம் எதை கொண்டு வரும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் நினைத்தால் உங்களை சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். தேவைகளை அவர் பேரே அதுதான். குறைவு இருக்குன்னு நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் நிரப்பணும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எனக்கு நீங்க கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவானோ, இந்த விஷயத்தை கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவாராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அந்த விதவை ஸ்திரீ தீர்க்கதரிசிக்கு தனக்கு இருந்ததை கொடுத்த பொழுது கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்தார். என்ன எடுக்க எடுக்க குறையாம இருந்துச்சு. ஹல்லேலூயா. மாவு எடுக்க எடுக்க அது குறையாம இருந்தது. நான் ஆராதிக்கிறவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசுவே நாங்கள் உங்களை நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம். நீர் ஏற்றும் இன்றும் மாறாதவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுடைய சம்பூர்ணத்தினால் ஆசீர்வதிங்க, பரிபூர்ணத்தினால் எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை எவ்விதத்திலும் ஆசீர்வதிங்கப்பா. உடைய பிள்ளைகள் கடன் பட்டு இருக்கக்கூடாது, உடைய பிள்ளைகள் குறைவுபட்டு போகக்கூடாது. எத்தனை லட்ச கடன்களா இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் அதை மாற்றுவீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்கும் பொழுது அவருடைய பள்ளங்கள் எல்லாம் நிரம்பணும், குறைவுகள் எல்லாம் நீங்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரிடத்துல கேளுங்க, என்னை சம்பூர்ணமாய் ஆசீர்வதியும், என்னை குடும்பத்தை சம்பூர்ணமாக ஆசீர்வதிங்க. என் பிள்ளைகள் ஃபுல்லா இருக்கணும், பணத்துக்கு கஷ்டப்படக்கூடாது ஆண்டவரே. என் பிள்ளைகள் பணத்துக்கு கஷ்டப்பட்டு திரியக்கூடாது. அவங்க அதுல வேதனைப்பட முடியாத அளவுக்கு, அவங்க அதுல வேதனைப்படாத அளவுக்கு அவங்களை நிறைவாய் ஆசீர்வதிங்க, நிறைவாய் ஆசீர்வதி. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் கர்த்தரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நிறைவாய் ஆசீர்வதிங்கப்பா. நான் பண தேவைன்னு மனுஷன் பின்னாடி போகக்கூடாது. ப்ளீஸ் கிருபை செய்யும் கிருபை செய்யும் கிருபை செய்யும் கிருபை செய்யும். ஜனங்களுடைய வார்த்தைகளை கேளுங்கப்பா. இப்ப ஜெபிக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகனே இது ரொம்ப முக்கியமான ஜெபம். நீ கடன் பட்டு போக கூடாது. ஒரு மனிதனிடத்தை போய் எனக்கு கொஞ்சம் தாங்க நீ சொல்லக்கூடாது. யெகோவா ஈரே 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 யெகோவா ஈரே. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. நான் உதார குணத்தில் சம்பூர்ணம் உள்ளவனாய் மாறணும். நான் ஹல்லேலூயா கொடுக்கிறதுல சம்பூர்ணம் உள்ளவனாய் மாறணும். என் கைகளை ஆசீர்வதிங்க, என் கைகளை ஆசீர்வதிங்க, என் கைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் கைகளை ஆசீர்வதியும், என் கைகளை பிரயாசத்தை ஆசீர்வதியும். ஈசாக்குக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உங்க கையை ஆண்டவர்கிட்ட கேட்டு கேளுங்க. நீ கேட்டால் நீ பெற்றுக்கொள்வாய். கேளுங்கள், உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்க பெற்றுக்கொள்வீர்கள். கேட்காதவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு அவருக்கு தேவையில்லை. நீ கேட்டால், நீ விரும்பினால், நீ தேடினால் கண்டடைவாய். என் கையை ஆசீர்வதிங்கப்பா. என் ஈசாக்கு
ஈசாக்குக்குரிய ஆசீர்வாதம் என் தலைமேல் வந்து அமர்வதாக. நான் எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவே, நீ எங்களுடைய பலிபீடத்தின் ஜெபத்தை கேட்கிறவர் அல்லவா? இங்க இருக்கிற ஒவ்வொருவரும், இங்க பலிபீடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும், இங்க நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஈசாக்குக்குரிய நிறைவின் ஆசீர்வாதத்தை, அவர்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கக்கூடிய ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே நீ தந்தருளுவீராக. அவர்கள் கரங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு விதையை கொடுத்து அதை பெருக பண்ணி அதிலே நீதியின் விளைச்சல்களை நீர் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்திலே, உம்முடைய நாமத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம்.